வாழ்ந்துட்டாரு. அந்த உண்மையில சோசியலுடைய கதையை எடுத்துதான் பண்ணிக்கிறாங்க. உண்மையில இது மாதிரி படம் எடுத்து பண்ணா ஜனங்க நிறைய வருவாங்க. உண்மை சம்பவம் எல்லாமே இது கற்பனையால் பட்டது ஏத்தவன டைட்டில் போட்டுறது யோசிக்கிறது என்னடா இது கற்பனையில போய் படம் பார்ப்பான் வேணா நிஜத்துல எவனும் படம் பார்க்க வர மாட்டான் போலுது. இனிமேல் படம் எடுத்தா நிஜத்துல படத்தை எடுங்க, கற்பனை கலந்த படமே எடுக்காதீங்க. தயவு செய்து நான் சொல்ற சினிமாக்காரங்க கற்பனை கலந்த படமே எடுக்காதுங்க, நிஜ வாழ்க்கை படமே எடுங்க. நிறைய நிஜ வாழ்க்கை ஹிஸ்டரியில் இருக்குது, புரியுதுங்களா? அதை எடுத்து படமா ஆக்குங்க. இது கமலஹாசன் மூவிஸா இன்டர்நேஷனல், அவரே நல்லா எடுக்க தோண்டி நிறைய எடுக்கலாமே. அவர் தானே ப்ரொடியூசர் பண்ணிக்கிறாரு. அவரே ஒரு ஜாம்பவான், அவரே நிறைய உண்மை கதை எடுக்கலாம், கமலஹாசன் எடுக்கலாம். ரொம்ப லேட்டா எடுத்துக்கிறாரு போல் தெரியுது. அவார்டு இந்த படத்துக்கு கிடைக்குமா? அவார்ட்ஸ் ஏன் கொடுத்தா என்ன? அவார்டு கொடுத்தா என்ன அவார்டு கொடுப்ப? நேஷனல் அவார்டு அந்த மாதிரி இல்ல கொடுப்பாங்களான்னு கேக்குறேன். அவர்